Hello students, welcome to RK Accountancy. ப்ளஸ் டூக்கான இம்பார்ட்டன்ட் சம்மை நம்ம இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ யூனிட் 1லேருந்தே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 2019, 20, 22, 23 இப்போ நடந்த எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறத பற்றி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய கொஷின் பேப்பரில் வந்த சம்முக்கான சொல்யூஷன் நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த சம்மு உங்களுடைய கொஷின் பேப்பர் எந்த வருஷத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் நமக்கு அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு ஃபஸ்ட்டு யூனிட்டு. அதில் 2019 காமன் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் இந்த சம் வந்திருக்கு. புரியுதுங்களா? யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதை கேட்ட இயர் 2019 ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் இது. சரிங்களா? இப்போ இந்த சம்மை பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல் calculate த மிஸ்ஸிங் ஃபிகர். அதாவது மிஸ்ஸிங் ஃபிகர் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கேபிட்டல் அசான் 1 ஏப்ரல் 2018. அப்போ 1 ஏப்ரல் அப்படிங்கிறது நமக்கு அந்த வருஷம் ஸ்டார்டிங், அதாவது இது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். புரியுதுங்களா? 40,000. அடுத்தது கேபிட்டல் அசான் 31 மார்ச் 2019. இது எண்ட் ஆஃப் த இயர், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் 50,000. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர். அந்த வருஷத்துலேயே கூடுதல் முதல் போட்டிருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் ஒரு 7,000. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 8,000. ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர் கொஷின் மார்க், அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்போ சம்மில் ப்ராஃபிட்டுன்னு கொடுத்துருந்தாலே லாஸ் வராது, அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். இங்கே மிஸ்ஸிங் ஃபிகர் ட்ராயிங்ஸு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2019 ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுக்கிட்டு நீங்கள் கஷ்டமாலாம் ஃபீல் பண்ண வேணாம். அந்த ஃபார்மேட் ஒன்று புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆடு லெஸ்ஸு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் உங்களுக்கு ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கிட்டு அதோட ட்ராயிங்ஸை எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணணும் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைடு ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ப்ராஃபிட். அதே மாதிரி இந்த சைடு க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸு, லாஸு. இப்போ ஓப்பனிங் கேபிட்டலும் அடிஷ்னல் கேபிட்டலும் உனக்கு சம்மில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இன்றைக்கி எப்படி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஓப்பனிங் கேபிட்டல்னால் இந்த சைடு க்ளோசிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலோட எப்பயுமே நம்ம அடிஷ்னல் கேபிட்டலை ஆட் பண்ணியிருப்போம், அதனால் அந்த சைடு வந்துருச்சு. க்ளோசிங் கேபிட்டலும் ட்ராயிங்ஸை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் இல்லையா, அது இந்த சைடு. சிம்பிளாக சொல்லப்போனால் ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ப்ராஃபிட்டு ஒரு பக்கம் பிரிச்சுக்கோங்க. இந்த சைடு க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸு, லாஸு, இதை பிரித்து இந்த மூணுத்தையும் எழுதிக்கோங்க. இப்போ சம்மில் உள்ள அமௌண்ட்டை அதுக்கு நேராக ஓப்பனிங் கேபிட்டலில் 40,000, அடிஷ்னல் கேபிட்டல் 7,000, ப்ராஃபிட்டு 8,000, இது மூணுமே நமக்கு சம்மில் அவைலபிள் இருக்குது, எழுதிட்டோம். க்ளோசிங் கேபிட்டல் 50,000, ட்ராயிங்ஸ் இங்கே மிஸ்ஸிங் ஃபிகர். எப்போ நமக்கு இந்த சைடு ப்ராஃபிட் போட்டிங்களோ கண்டிப்பாக அந்த சம்மில் லாஸ் இருக்காது. அப்போ லாஸை நீங்கள் ஐஃபன் போட்டுருங்க, கிடையாதுன்னு. இப்போது எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ப்ராஃபிட், இது மூணுத்தையும் நம்ம கூட்டுறப்ப உங்களுக்கு 55,000 வருது. அதுதான் அதிகம் இல்லையா? அப்போ ரெண்டு சைடையும் அதே அமௌண்ட்டை போட்டு பேலன்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அமௌண்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் தான். அந்த க்ளோசிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். எதுலேருந்து? இந்த ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணியிருக்கோம் இல்லையா, 55,000லேருந்து க்ளோசிங் கேபிட்டல் 50,000 லெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ட்ராயிங்ஸுக்கு 5,000 கிடச்சிரும். இது பக்கத்தில் ஏன் நான் கொஷின் மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னா, அது நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? இது புரியுதா உங்களுக்கு? அப்போ சிம்பிளாக நீங்கள் ஃபார்மேட் படி ஆடு லெஸ்ஸு, இது நமக்கு மிஸ்ஸிங் ஃபிகர் இருந்துச்சுன்னா கீழேருந்து மேலே போகிறதா, மேலேருந்து கீழே வருதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதே மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல், ப்ராஃபிட்டு. இந்த சைடு க்ளோசிங் கேபிட்டல்
ட்ராயிங்ஸு, லாஸு. அது மாதிரி ஃபார்மேட்டில் இந்த சைடு 3 இந்த சைடு 3 தான் வருது. இதை நீங்கள் எழுதிட்டு அங்கங்கே இருக்கிற அமௌண்ட் அவைலபிள் அமௌண்ட்டை நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிஸ்ஸிங் ஃபிகர் கிடச்சிரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.